முன் ஒரு காலத்தில் ஒரு தொலைதூர ராஜ்யத்தில் ஒரு இளவரசர் இருந்தார். அவரது கருணை மற்றும் துணிச்சலான தன்மையின் காரணமாக அவரது ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் அவரை விரும்பினர். அவர் வளர்ந்த பிறகு ஒரு அழகிய இளவரசியை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். ஆனால் எந்த இளவரசியும் அல்ல, இந்த பட்டத்திற்கு மிக தகுதியான ஒருவரை மணக்க விரும்பினார். அவர் இளவரசியை தேடி தனது அண்டை நாடுகளுக்கு பயணம் செய்தார். அவரது பயணம் அவரை பல நாடுகளுக்கு அழைத்துச் சென்றது. அங்கு அவர் ஏராளமான இளவரசிகளை சந்தித்தார். ஆனால் யாரும் சரியாக தெரியவில்லை. ஒரு இளவரசி மிக உயரமாக இருந்தார், மற்றொரு இளவரசி மிகவும் குட்டையாக இருந்தார். சிலர் மிகவும் சோகமாக இருந்தனர், மற்றவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர் தனக்கு தகுதியான இளவரசியை கண்டுபிடிக்க முடியாததால் இறுதியில் சோகமாக தனது ராஜ்யம் திரும்பினார். ஒரு நாள் இரவில் வானத்தில் மின்னல் மின்னி, இடி முழங்கி, பலமான காற்று வீசி, கோட்டை முழுவதும் சத்தம் எழுப்பிக்கொண்டு கனமான மழை ஜன்னல்களில் மோதியபடி பயங்கரமான புயல் வீசியது. புயலின் போது கோட்டை கதவை பலமான தட்டும் சத்தம் கேட்டது. ஆர்வமும் எச்சரிக்கையும் கொண்ட வயதான அரசர் மெதுவாக நடந்து சென்று கதவை திறக்கச் சென்றார். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் இத்தகைய இரவில் யார் தஞ்சம் தேடி வந்திருக்க முடியும் என்று அவர் யோசித்துக் கொண்டார். கதவுக்கு வெளியே கனத்த மழையின் நடுவே அழகான பெண்மணி ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவர் ஒரு இளவரசியாக இருக்கலாம் என்று தோன்றியது. ஆனால் மழை அவரை மிகவும் நனைத்திருந்ததால் அது உறுதியாக தெரியவில்லை. அவரது கூந்தலில் இருந்து நீர் சொட்டிக் கொண்டிருந்தது. ஆடைகள் முழுவதும் நனைந்திருந்தன. மேலும் அவரது காலணிகளில் விரல்களின் வழியாக நீர் உள்ளே சென்று குதிகால் வழியாக வெளியேறி சப்பென்ற சத்தம் எழுப்பியது. வயதான அரசர் அவரை பார்த்து அன்புடன் புயலிலிருந்து தப்பிக்க உள்ளே வருமாறு அழைத்தார். அவரை உற்று நோக்கிய போது தன் மகன் இத்தனை காலமாக தேடிக் கொண்டிருந்த உண்மையான இளவரசி இவராக இருக்குமோ என்று எண்ணினார். நீர் தேக்கத்தில் நின்றபடி அவர் எளிமையாக, "நான் ஒரு உண்மையான இளவரசி" என்று கூறினார். பின்னால் நின்று கொண்டிருந்த இளவரசன், "நான் ஒரு உண்மையான இளவரசி" என்று அந்த அழகான பெண்மணி சொன்னதை கேட்டு ஆச்சரியம் அடைந்தார். "நான் ஒரு உண்மையான இளவரசி" என்று அந்த அழகான பெண்மணி சொன்னதை ராணியும் கேட்டார். "ஓஹோ, அப்படியா செய்தி, அதையும் பார்க்கலாம்" என்று வயதான ராணி தனக்குள் நினைத்து கொண்டார். ராணி இளவரசிக்கு குளிக்கவும் உலர்ந்த ஆடைகளை மாற்றிக்கொள்ளவும் ஏற்பாடு செய்தார். இளவரசி குளித்து ஆடை அணிந்து கொண்டிருந்த போது ராணி அவருக்கான அறையை தயார் செய்ய சென்றார். ராணி இளவரசிக்கான அறையில் இருந்த படுக்கையில் இருந்த எல்லா விரிப்புகளையும் போர்வைகளையும் அகற்றினார். படுக்கை கட்டிலின் அடிப்பாகத்தில் ஒரு சிறிய பட்டாணியை வைத்தார். பின்னர் ஒவ்வொன்றாக அந்த பட்டாணியின் மேல் மெத்தைகளை அடுக்கினார். மேலும் மேலும் மெத்தைகளை அடுக்கிக் கொண்டே சென்றார். 20 மெத்தைகள் உயரமாக அடுக்கப்பட்டன. சிறிய பட்டாணி அவை அனைத்திற்கும் கீழே மறைந்திருந்தது. ராணி ரகசியமாக வைத்திருந்த சிறிய பட்டாணியை யாராலும் பார்க்க முடியவில்லை. ராணி இளவரசிக்கு அரசு விருந்து ஒன்றை அளித்து அவருக்காக ஏற்பாடு பண்ணியிருந்த அறைக்கு அழைத்துச் சென்றார். மறுநாள் காலையில் ராணி இளவரசியை பார்க்கச் சென்றார். "இளவரசி, நேற்று எப்படி தூங்கினீர்கள்?" என்று அவரிடம் அன்போடு கேட்டார். "மிகவும் மோசமாக" என்று இளவரசி பதிலளித்தார். "நேற்று இரவு நான் சரியாகவே தூங்கவில்லை." "ஏன் அப்படி?" என்று ராணி விசாரித்தார். "அந்த படுக்கையில் என்ன இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை" என்று இளவரசி கூறினார். "ஆனால் மிகவும் கடினமான ஏதோ ஒன்று அங்கே இருந்தது. என் உடல் முழுவதும் இப்போது காயங்களால் நிறைந்துள்ளது." 20 இறகு மெத்தைகளுக்கும் கீழே இருந்த சிறிய பட்டாணியை உணர்ந்திருந்ததால் இந்த அழகிய பெண்மணி உண்மையிலேயே ஒரு இளவரசிதான். இவ்வளவு மென்மையான உணர்திறன் ஒரு உண்மையான இளவரசிக்கு மட்டுமே இருக்க முடியும் என்று ராணி அறிந்து கொண்டார். உண்மையான இளவரசியை கண்டுபிடித்து விட்டோம் என்று ராணி சந்தோஷத்துடன் கூறியபோது இளவரசன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ராணி இளவரசி படுக்கையிலிருந்து தான் வைத்த பட்டாணியை அகற்றினார். ஆகையால் இளவரசி நிம்மதியாக தூங்க முடிந்தது. விரைவில் இளவரசனுக்கும் இளவரசிக்கும் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. ராஜ்ய மக்கள் அனைவரும் இந்த திருமணத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். ராஜ்யத்தை இளவரசனும் இளவரசியும் நல்லாட்சி புரிந்து வெகுகாலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்.